பெரியவர்கள் வீட்ல இல்ல. அப்போ இவுங்க அ அ வந்து இஷ்டத்துக்கு இவங்களுடைய மனசுக்கு என்ன தோணுதோ, எனக்கு பிடித்தவர கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றாங்க. அப்போ அந்த இதில 15 வயசு, 17 வயசு மூப்புள்ள ஆண்கள். நம்ம நெறைய செலிபிரிட்டீஸ்ல கூட நம்ம பார்க்குறோம். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளும் பிறந்துருது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்சு ஒரு லிரிசிஸ்ட் அவங்க அவங்களுதிலயே வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் ஆகி, அவங்க ரொம்ப மனம் உடைஞ்சு பேசினதெல்லாம் நம்ம நெறைய தொலைக்காட்சிகள்லலாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வராம வச்சுக்கிறதும் அவங்க கையில தான் இருக்கு. அவங்க தான் அந்த வாழ்க்கைய தேடி போறாங்க. அவங்களுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கைய முன்கருதி அவங்க வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளிவரணும், இல்ல அவங்க வந்து அதுக்கேத்த மாரி அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்க மாத்திக்கிட்டு வாழணும். ஸோ அதுக்கெல்லாம் ஓகேயா இருந்தா, இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் வில் நாட் பி அ ப்ராப்ளம். ஏன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அத பத்தி நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. ம். பட் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு, இந்த மாரி ஒரு விஷயங்கள அவங்க எடுத்துக்கலாம்.